அக்ரிகல்ச்சரல் எக்கோசிஸ்டத்தில் பேலன்ஸை கொண்டு வரது மூலியமா பெஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது தான் பயாலஜிக்கல் கண்ட்ரோலுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு காட்டை எடுத்துக்கலாம். அந்த காட்டில் தாவரத்தை தின்னு வாழக்கூடிய மானை தின்னு வாழக்கூடிய புலியும் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ புலியுடைய எண்ணிக்கை கணிசமான லெவலில் பாதுகாக்கப்படும் போது மட்டும்தான் அந்த மானுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி தாவரத்துக்கு தட்டுப்பாடு வராமல் இருக்கும். இப்போ புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இல்லை புலிகளே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா மான்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிரும். அப்புறம் உணவுக்கு தட்டுப்பாடு வரும். அந்த காட்டுடைய சமநிலை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். சம்டைம்ஸ் அந்த காட்டுடைய அழிவுக்கே கூட வித்துடலாம். சேம் கண்டிஷன் தான் அக்ரிகல்ச்சரல் எக்கோசிஸ்டத்திலையும். இப்போ பூச்சிகளை தின்னு வாழக்கூடிய பூச்சிகள் இல்லாத போது, அதாவது நேச்சுரல் எனிமீஸ் நாம சொல்ற பிரெடேட்டர்ஸ் அண்ட் பாரசிடைட்ஸ் இல்லாத போது அங்க சமநிலை பாதிக்கப்படுது. அதனாலதான் அக்ரிகல்ச்சரல் எக்கோசிஸ்டத்துல பெஸ்டுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது. அதனால அதிக அளவுல நஷ்டமும் ஏற்படுது. இப்போ இந்த சமநிலையை கொண்டு வரதுக்காக நாம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து பயோ கண்ட்ரோல்ஸ். அந்த அக்ரிகல்ச்சரல் எக்கோசிஸ்டத்தில் சமநிலையை மீட்டெடுக்கிறதுக்காக நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியவை தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், அதாவது நாம சொல்ற பிரெடேட்டர்ஸ் அண்ட் பாரசிடைட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் ரோல் இன் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு இன்செக்டை வச்சு இன்னொரு இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணுறது. By definition பார்த்தோம் அப்படின்னா it is the study and utilization of parasites, predators and pathogens for the regulation of pest population density. அதாவது natural enemies of pest வந்து யூஸ் பண்ணி பெஸ்ட் பாப்புலேஷனை பிலோ இன்ஜுரி லெவல் இல்லைனா டாலரபிள் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோலுடைய மெயின் மோட்டோ. பயாலஜிக்கல் கண்ட்ரோலை ஷார்ட் அண்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பயோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சியன் டைம்ஸ்லேருந்தே வந்து சைனீஸ் ஆர் நோன் ஃபார் பயாலஜிக்கல் கண்ட்ரோல். இந்த ஆன்சியன் டைம்ஸ்லேயே சைனீஸ் போத் பிளாக் ஆண்ட்ஸ் அண்ட் ரெட் ஆண்ட்ஸை ஸ்டோரேஜ் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சைனீஸ் பார்த்தோம்னா மோனோமோரியம் ஆண்ட் தட் இஸ் பாரா ஆண்டை வந்து ஸ்டோரேஜ் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெட் ஆண்ட் தட் இஸ் ஈகோபில்லா ஸ்பீசிஸை யூஸ் பண்ணி ஃபோலியேஜ் ஃபீடிங் கேட்டர்பில்லர்ஸை அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் 1762 பார்த்தோம் அப்படின்னா மைனா பேர்ட் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா டு மாரிட்டிஸ் டு கண்ட்ரோல் லோக்கஸ்ட். லோக்கஸ்ட் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மைனா பேர்டை வந்து இந்தியாவிலேருந்து மாரிட்டிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1770s சைனீஸ் வந்து பேம்பூ ரன்னவேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிட்ரஸ் ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆண்ட்ஸை ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மூவ் பண்ணுறது மூலிமா கேட்டர்பில்லர் பெஸ்ட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெல் பிளான்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா 1888 யூஎஸ்ஏல பண்ணது தான். அங்கே கலிஃபோர்னியாவில் மேஜரான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிட்ரஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான். அங்கே சிட்ரஸில் வந்த ஒரு மேஜர் பெஸ்ட் பார்த்தோம்னா காட்டனி குஷன் கேல் தட் இஸ் ஐசேரியா பர்ச்சேசி. அந்த டைமில் கெமிக்கல் கண்ட்ரோல் எதுவுமே வந்து நாட் நோன். அந்த டைமில் தான் வந்து ஒரு ப்ராமினன்ட் என்டமாலஜிஸ்ட் தட் இஸ் சிவி ரிலே தான் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்கேல் இன்செக்ட் ஐசேரியா பர்ச்சேசி ஒரிஜினேட் ஆன இடம் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து அதுக்குண்டான நேச்சுரல் எனிமி இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்பர்ட் கோபுல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்ட் பண்றாங்க. அவரு தான் அங்க கண்டுபிடிக்கிறாரு. அங்க ரொடேலியா கார்டினாலிஸ் அப்படிங்கிற பெடேலியா பீட்டில், காக்சினலிட் பீட்டில் வந்து அந்த ஸ்கேல்ஸ் மேல ஃபீட் பண்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால வந்து நவம்பர் 1888 யூஎஸ்ஏக்கு அந்த ஆஸ்திரேலியாவில இருந்து ரொடேலியா பீட்டில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வித்தின் அ இயர் வந்து ஸ்பெக்டாகுலர் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்கேல் இன்செக்ட் வாஸ் அச்சீவ்ட். டில் டேட் வந்து அந்த பீட்டில் தான் இப்பயும் ஸ்கேல் இன்செக்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்கு அப்புறம் தான் லாட் மெனி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ் வேர் ட்ரைடு. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் எனிமி எப்போ பண்றாங்க அப்படின்னா 1898 கிரிப்டோலர்மஸ் மாட்ரோசரி அப்படிங்கிற காக்சினலிட் பீட்டில் வந்து இந்தியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அண்ட் ரிலீஸ்ட் அகைன்ஸ்ட் காஃபி கிரீன் ஸ்கேல், காக்கஸ் விரிடிஸ்க்கு எகெயின்ஸ்டா இதை ரிலீஸ் பண்றாங்க. ஈவன் டுடே மீலி பக்குக்கு எகெயின்ஸ்டான நேச்சுரல் எனிமியா சவுத் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல யூஸ் ஆகுது. 1920s எரியோசோமா லானிஜெரம் ஊலி ஏஃபிட கண்ட்ரோல் பண்றதுக்காக a parasitoid Aphelinus mali of the family Braconidae introduced from England. அப்புறம் பார்த்தோம்னா 1929 to 31 டைம்ல ரொடன்லியா கார்டினாலிஸ் வந்து இந்தியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க from USA to control the cottony cushion scale ஐசேரியா பர்ச்சேசிடா on wattle trees. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1958 to 60க்குள்ள ரெண்டு parasitoids ஆப்பிள் சான்ஜோஸ்கோல கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது ப்ரோஸ்பெட்டலஸ் பெர்னிசியோசஸ், அதுக்கப்புறம் ஏபிடிஸ் டயஸ்பிடிஸ்.
ப்ரோஸ்பெட்டலா பெர்னிசியோசா வந்து சைனால இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஏபிடிஎஸ் டயபிட்டிஸ் சால்சிடே பேரசிடைட வந்து ஃப்ரம் யூஎஸ்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1964ல பார்த்தோம் அப்படின்னா the castor semilooper that is அக்கேயா ஜெனட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக எக் பேரசிடைட் டெலினோமா ஸ்பீசிஸை வந்து நியூ கைனால இருந்து இந்தியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கோகனட் ரைனோசரஸ் பீட்டில் தட் இஸ் ஒரெக்டஸ் ரைனோசரஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக பிளாட்டிமெரஸ் லிவிகாலிஸ் அப்படிங்கிற பிரெடேட்டரை வந்து ஜான்சிபர்ல இருந்து இந்தியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இன் இந்தியா. சக்சஸ் ரேட் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டில் 1988 வரைக்கும் 416 பெஸ்ட் ஸ்பீசிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக 384 நேச்சுரல் எனிமீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தம் 164 ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் 39.4% சக்சஸ் ரேட் இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா 75 ஸ்பீசிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. 15 ஸ்பீசிஸ் வந்து பார்ஷியலா கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்டை கருத்தில் கொண்டு தான் வந்து ரீஜனல் ஸ்டேஷன் ஆஃப் காமன்வெல்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் பெங்களூர் இன் 1957. இது வந்து என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மிங் டேஸ்ல ப்ராஜெக்ட் டைரக்டரேட் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அதாவது பிடிபிசி அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல இப்போ ரைட் நவ் வந்து தட் இஸ் கால்டு NBAIR அதாவது நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்செக்ட் ரிசோர்சஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்? பயாலஜிக்கல் கண்ட்ரோலை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டாலரன்ஸ் லிமிட் ஆஃப் கிராப் டு இன்செக்ட் இன்ஜுரி. எந்த கிராப்புக்கு அதிகமான டாலரன்ஸ் லிமிட் இருக்கோ அந்த கிராப்ல நேச்சுரல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்து ஈஸி. இதனால தான் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை விட டாலரன்ட் பிளான்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ல எந்த ஒரு பெஸ்ட்டும் இருக்காது, அதனால அது நேச்சுரல் எனிமீஸ்க்கு ஃபுட்டை வந்து கொடுக்காது. இதுவே டாலரன்ட் பிளான்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட் பெஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ணும், பெரிய லெவல்ல ஈல் லாஸ் இல்லாம, அதனால நேச்சுரல் எனிமீஸையும் அது இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா கிராப் வேல்யூ சக்சஸ்ஃபுல் இன் கிராப்ஸ் வித் ஹையர் எக்கனாமிக் வேல்யூ. அடுத்தது பார்த்தோம்னா கிராப் டியூரேஷன். லாங் டியூரேஷனா இருக்கிற கிராப்ல வந்து இட் இஸ் ஹைலி சூட்டபிள். ஏன்னா நேச்சுரல் எனிமீஸ் டேக்ஸ் டைம் டு கண்ட்ரோல் பெஸ்ட். அதனால கிராப் டியூரேஷன் அதிகமா இருக்கும்போது சக்சஸ்ஃபுல் ரேட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இப்ப பெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ்டு பெஸ்டா இருந்துச்சுன்னா அந்த பெஸ்ட்டுக்கான நேச்சுரல் எனிமியை வேற ஒரு ஏரியால அதாவது அந்த பெஸ்ட் ஒரிஜினேட் ஆன ஏரியால இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு நேச்சுரல் எனிமிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் அவைலபிளா இருக்கும்போது நம்மளுடைய டார்கெட் பெஸ்ட்டை அது கண்ட்ரோல் பண்ணாம போகலாம். இதனால தான் ஜெனரல் பிரிடேட்டர்ஸை விட ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்செக்ட் பெஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபீட் பண்ணக்கூடிய நேச்சுரல் எனிமீஸ் ஆர் ப்ரிஃபர்டு. Next one, environmental factor. If unfavorable season occurs, reintroduction of natural enemy will be required. ஏன்னா அது ஒரு லிவிங் என்டிட்டி தான், அதுக்கு அன்ஃபேவரபிளான கண்டிஷன் இருந்தா அது may not survive. அதனால reintroduction may be required. Next one பார்த்தோம்னா presence of hyperparasitoids. Hyperparasitoid அப்படின்னா ஒரு parasitoid மேல parasitization பண்ணக்கூடிய இன்னொரு parasitoid இருக்கும்போது அதோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ட்ரைட்ரோபிக் இன்டராக்ஷன், அதாவது பிளான்ட் பெஸ்ட் நேச்சுரல் எனிமிக்கு நடுவுல ஒரு இன்டராக்ஷன் இருக்கும். அந்த இன்டராக்ஷன் தான் வந்து சக்சஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோலை டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகா ஆல்பா பாரசிடைஸ் பண்ற ட்ரைகோகுர்மா it performs better in tomato than corn. So in the plant pest natural enemy interaction, that is tritrophic interaction, natural enemy உடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். இப்போ பிராட் ஸ்பெக்ட்ரம் பெஸ்டிசைட்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணா அது நேச்சுரல் எனிமீஸ்க்கு டெட்ரிமெண்டலா அமையும். அதனால செலக்டிவ் பெஸ்டிசைட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் ஆஃப் an effective natural enemy அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அடாப்டபிள் டு த என்வரான்மெண்டல் கண்டிஷன். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். தட் மீன்ஸ் நேரோ ஹோஸ்ட் ரேஞ்சா இருந்துச்சுன்னா நம்ம பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி it should multiply faster than the host with the high fecundity. பெஸ்ட் உடைய மல்டிப்ளிகேஷன் ரேட்டை விட நம்முடைய நேச்சுரல் எனிமியோட மல்டிப்ளிகேஷன் ரேட் ஃபாஸ்டா இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் ஹை ஃபீமேல் டு மேல் ரேஷியோ இருக்கணும். அப்பதான் வந்து மோர் நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலியமா நமக்கு கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நேச்சுரல் எனிமி அதிகமா அதோடைய ஹோஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அமனபிள் ஃபார் ஈஸி கல்ச்சரிங் இன் லேபரட்டரி. லேபரட்டரியில் நம்ம கல்ச்சர் பண்றதுக்கு ஈஸியான ஒரு நேச்சுரல் எனிமியா இருக்கணும். அப்பதான் நேச்சுரல் எனிமிஸை ஈஸியா லேப்ல மல்டிப்ளை பண்ணி ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்றது ஈஸி. டிஸ்பர்சல் கெப்பாசிட்டி, ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து அதிகமா இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் ஹைப்பர் பாரசிடைட், as I already told, அதுக்கு வந்து அதை தாக்கக்கூடிய இன்னொரு பாரசிடைட் வந்து இருக்கக்கூடாது. then synchronized with the life cycle with the host. அதாவது பெஸ்ட் உடைய லைஃப் சைக்கிளோட நம்மளுடைய நேச்சுரல் எனிமியோட லைஃப் சைக்கிளும் சின்க்ரோனைஸ்டா இருக்கும்போது தான்
சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரோல் வந்து நமக்கு கிடைக்கும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல 3 மேஜர் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஒன் வந்து பார்த்தோம்னா கன்சர்வேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் இண்டிஜினஸ் நேச்சுரல் எனிமி. ஒரு ஏரியால இருக்கிற பேலன்ஸை வந்து நம்ம வந்து சரியா மெயின்டைன் பண்றது. ஏரியாலேயே இருக்கக்கூடிய நேச்சுரல் எனிமீஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணாம செலக்டிவான இன்செக்டிசைட்ஸை யூஸ் பண்ணலாம். சில நேச்சுரல் எனிமீஸ் உடைய அடல்ட் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போலன்ஸ் மேல ஃபீட் பண்ணும். அதனால ஃப்ளவரிங் பிளான்ஸ் அந்த ஏரியால என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்றதுனால அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய நேட்டிவ் நேச்சுரல் எனிமீஸை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி நேச்சுரல் எனிமீஸ் எந்த ஏரியால கன்சர்வ்டா இருக்கோ அந்த ஏரியால மோஸ்ட்லி பெஸ்ட் அவுட் பிரேக் வந்து நடக்கிறது இல்லை. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா இம்போர்டேஷன் ஆர் இன்ட்ரோடக்ஷன். இதான் வந்து கிளாசிக்கல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து இம்போர்ட்டட் பெஸ்டா இருந்ததுன்னா அந்த பெஸ்ட் வந்து நம்மளுடைய கண்ட்ரி சேர்ந்ததா இல்லாம வேற ஒரு ஏரியால இருந்து இம்போர்ட்டடா இருக்கும்போது இது வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல் ஒன். அந்த பர்டிகுலர் பெஸ்டுடைய ஆர்ஜின் எங்க, அது எந்த இடத்துல இருந்து ஆர்ஜின் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஏரியால தான் அதோடைய நேச்சுரல் எனிமியும் இருக்கும். ஸோ அந்த ஏரியால இருந்தா வந்து நம்ம நேச்சுரல் எனிமியை நம்ம ஏரியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அக்மெண்டேஷன். அக்மெண்டேஷன் அப்படிங்கன்னா மாஸ் கல்ச்சர் பண்ணி நேச்சுரல் எனிமீஸை ரிலீஸ் பண்றது. ஒரு ஏரியால நேச்சுரல் எனிமியோட அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது அதை லேப்ல வந்து ப்ரொபகேட் பண்ணி ரிலீஸ் பண்றது. இதன் மூலியமா வந்து நேச்சுரல் எனிமியோடைய பாப்புலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அக்மெண்டேஷன் இருக்கு. ஒன்னு வந்து இனாகுலேட்டிவ் ரிலீஸ். நம்ம இனாகுலேட்டிவா ஒரு பாப்புலேஷனை வந்து ஒரு ஏரியால இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா இல்லைன்னா அக்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் டைரக்டா வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாது, அதோடைய ப்ரோஜனி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து மோஸ்ட்லி எந்த டைம்ல பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரனியல் கிராப்ஸ் லைக் ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்லாம் இருக்கிற ஏரியால வந்து இனாகுலேட்டிவ் ரிலீஸ் பண்ணா வந்து அது லாங் டியூரேஷன் கிராப்பா இருக்கிறனால அது மல்டிப்ளை ஆகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பெஸ்ட் கண்ட்ரோலும் வந்து சஸ்டைனபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அக்மெண்டேஷன்லயே இன்னண்டேட்டிவ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நேச்சுரல் மாஸ் கல்ச்சர் பண்ணி அண்ட் ரிலீஸ் டு சப்ரஸ் த பெஸ்ட் டைரக்ட்லி. நம்ம என்ன பாப்புலேஷன் ரிலீஸ் பண்றோமோ அது டைரக்டா போய் பெஸ்டுடைய பாப்புலேஷன் அட்டாக் பண்ணி சப்ரஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இன்டென்டேட்டிவ் ரிலீஸ். இதுல வந்து மாஸ் நம்பரை வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். மோர் நம்பர் ஆஃப் நேச்சுரல் எனிமீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா எக் பேரசிடைட்ஸ், அதாவது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஒன் ட்ரைகோகிராமா ஸ்பீசிஸா இருக்கலாம், இல்ல பிரிடேட்டர்ஸ் லைக் கிரைசோஃபில்லா கார்னியா இருக்கலாம், இல்ல அதர் காக்சினலில் பீட்டில்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து இன்னண்டேட்டிவ் ரிலீஸா மாஸா ரிலீஸ் பண்ணி அந்த பெஸ்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. வாட் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் பேரசிடைட் அண்ட் பிரிடேட்டர்ஸ் இன் ஐபிஎம்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து இட் இஸ் சேஃப் டு த என்வரான்மெண்ட். அதனால வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து it can be integrated very well with the all other components like cultural control இருக்கலாம், இல்ல chemical control இருக்கலாம், இல்ல host plant resistant இருக்கலாம். இது எல்லாத்துக்கூடயே வந்து அது வந்து easily compatible except the use of broad spectrum insecticide. Insecticides வந்து broad spectrum இல்லாத வரைக்கும் அது compatible with all other methods. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்லாம் லிவிங் என்டிட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து செல்ஃபாவே ப்ரொபகேட் ஆயிரும். செல்ஃப் பெர்பெச்சுவேஷன் வந்து அந்த ஏரியால இருக்கும். அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டு நேச்சுரல் எனிமி இஸ் நாட் நோன் டில் நவ். எந்த ஒரு பெஸ்ட்டுமே நேச்சுரல் எனிமீஸ்க்கு ரெசிஸ்டண்டா இருக்கிறது இது வரைக்கும் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. அதே மாதிரி நான் டார்கெட் ஆர்கானிசம் மேல இது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து காட்டுறது இல்ல. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்து விர்ச்சுவலி பர்மனன்ட். ஒரு ஏரியால ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியால வரக்கூடிய அது எந்த பெஸ்ட்டுக்காக அந்த ஏரியால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த பெஸ்ட் அது நேச்சுரலாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து சர்ச் அண்ட் கில்ஸ் த டார்கெட் பெஸ்ட். பெஸ்டிசைட் யூஸ் பண்ற மாதிரி நாம சர்ச் பண்ணி வந்து இன்செக்ட் மேல வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தே கேன் சர்ச் அண்ட் கில் த டார்கெட் பெஸ்ட். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இன் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்ட்டுக்கு போயிடலாம். Which bird was imported from India to Mauritius to control locust? First well-planned and successful biological control was made using dash and the pest controlled was dash. Question number 3 is entomologists behind the first successful biological control are. Question number 4 is what was the first biological control agent introduced into India and when? Egg parasitoid Telenomus species was introduced to manage which pest? Question number 6 is biological control agent is most successful on which variety? Resistant, susceptible, tolerant or all of the above? Biological control is most successful on annuals, perennials, biennials or none of the above? Question number 8 is what is classical biological control? Where to find the natural enemies of the exotic pests?
In the country where the pest is introduced, in the country where pest is originated, in the neighboring country, or all of the above. Question number 10 is technique in which pest control can be expected sooner. In the inoculative release, in the inundative release. Mass culturing and release of natural enemy to increase its population is called as. The part which is most confusing in biological control for you. Comment the right answers below and see you in the next class, guys. Until then, bye bye. Yeah.